வணக்கம் ஜோதிடம் டாக்ஸ் சேனல் நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது, எப்படி பலாபலன்கள் இருக்க போகுது, ஓரளவுக்கு சாதகமா இருக்க போகுதா, பாதகமா வரப்போதா, நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களா நடக்குமா, எது மாதிரி விஷயங்கள் போகுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஒளி தத்துவம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி செயல்படுகிறது, இந்த மாதிரி பரிகாரங்கள் அருள்வாக்கு அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக்கா நாம பார்க்க போறோம். சரி, இப்ப பாருங்க கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்குது கிரக அமைப்பு. குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வருவது டாப். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கன்னிராசிக்கு வரார். அது வந்திருக்கு. அதே மாதிரி சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது நிறையா வேலைகள், நிறைய தொடர்புகள், நிறைய முயற்சிகள்ங்கிறது போய்க்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் நீடித்திருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும். இப்படி இருக்க இப்ப ராசிதிபதியாக புதன் எப்படி போறாருன்னா உச்ச குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார் 2-3 தேதியிலேயே ஆகஸ்ட்ல. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்படியே இருந்து அதுக்கப்புறம் தான் நட்பு வீடாகிய சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் தப்பு இல்லை. ஸோ மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல ராசி அதிபதியாகிய கன்னி ராசி அதிபதி இருக்கிறனால புதன் இருக்கிறனால நல்ல சுப விஷயங்கள் இதுவரை 6-7 மாசமா முயற்சி பண்ணதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிறது, ஒரு குளிர் காயிறது, கொஞ்சம் அறுவடை செய்யறது, ஒரு சுப விஷயங்கள், ஒரு வீடு புண்ணியாச்சனை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்குறோம், செய்யறோம், வீட்டுக்கு நல்லது பண்றோம், குடும்பத்துக்கு சில நல்லது நடந்தது, ஒரு சொத்து வாங்குறோம், வீட்டில் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, ஒரு வசதிப்படுத்திக்கிட்டோம், ஒரு பொருள் வாங்குறோம், அல்லது நீங்க வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடந்து எல்லாத்துக்குமே ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து புதன் ராசி அதிபதி அப்படி இருக்கிறது கண்டிப்பா வருதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஆனா குருவும் புதனும் 11ஆம் இடத்துல அது உச்ச குருவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு அரிதான ஒரு டைம். அது ஒரு 20-25 நாள் இருக்குது. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசி அதிபதி சுக்கிரனே ராசிக்குள்ளே இருந்தாலும் அவர் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் பெறுவதனால கொஞ்சம் டென்ஷன். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற அமைப்புகளும் இருக்குது. கொஞ்சம் அது ஆயிருமா ஆயிராதாங்கிற மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல்கள் எல்லாமே உங்கள் தலையில தான் விடிகிற மாதிரி ஒரு அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 10ல் இருக்கிறது நல்ல முயற்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் தீர்க்கமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா வந்து காலையிலிருந்து என்னன்னா எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகள் வர வர நீங்கள் அதை எதிர்கொண்டு அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி போராட்டங்களே நிறைந்ததாக இருந்தாலும் போராடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வெற்றியும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரார். எல்லாமே ஓரளவுக்கு லாபங்களும் ஒரு சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் நமக்கு வந்து இப்போ வந்து கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறனால ஒரு நல்ல விஷயமா நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற ஐடி துறையில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க புதுசாக வரக்கூடிய அமைப்பு, எலக்ட்ரானிக்கு, இது எல்லாத்துலேயுமே புதிய யுக்திகள் வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம். ஆல்ரெடி அது இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்குதுங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் ஆடிட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 2026 வந்து தவறே இல்லாமல் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக சோர்வுடன் இல்லாமல் கொஞ்சம் தன்முனைப்போட கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாலும் சரி, இளவட்ட வயதினர் இல்லை கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இது வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் டப்பாடான்னு முடிஞ்சுதுரா சாமி கைக்கு கொஞ்சம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து முயற்சி செய்து ஓரளவுக்கு செஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்ல நீங்க எது மாரி பொறந்தீங்க? அது வைத்து நம்ம ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்கும் பொழுது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள், அந்தரங்கள், சூக்ஷமங்கள் எப்படி இருக்கு? 3 மாதம் எப்படி இருக்கு? அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்கு? 1 இயர் எப்படி இருக்கு? லாங் டெர்ம் எப்படி இருக்கு? நீங்க எதை நோக்கி போகலாம்? எத நோக்கி நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்? எது மாரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மை குடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு? எது மாரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவா இல்ல? உங்களுக்கு யோகமான கிரகம் என்ன? உங்கள் யோகத்தை வந்து நீங்க எப்படி புரிந்து கொண்டு, அது மாரி துறையில எப்படி போறது? எந்த மாரி டைம்ல நீங்க மாறலாம்? எந்த மாரி டைம்ல வந்து உங்களுக்கு தகுந்ததாக இருக்கு? வேலை மாறுதலுக்கு எப்போ நல்ல விஷயம்? தொழில் அபிவிருத்தி எப்போ? தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம்? இடம் எப்போ வாங்கலாம்? கடன் எப்போ குறையும்? அது மாரி எல்லா காலகட்டத்துக்கும் கன்னி ராசிக்காரர் உங்களுக்கு எது மாரி விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, உங்களுடைய ஜாதகத்துல எது மாரி அமைப்புகள் இருக்கு? பாஸ்ட் இப்ப எப்படி நடந்திருக்கு? ஃபியூச்சர் எப்படி இருக்கு? எது மாரி லைன்ல போனா நமக்கு ஜெயிக்க முடியும்? நம்ம டைரக்ஷன் என்ன? எந்த சாய்ஸ் எடுக்கலாங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம பார்க்கும் பொழுது, நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு, அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கை பயணத்தை நாமளே மேற்கொள்ளும்போது, சிரமமின்றி எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாய்ப்புகள் என்னவோ அதையே நம்ம கொஞ்சம் முழுசாக பார்த்து, அதுக்கு தகுந்த மார நம்மளுடைய முயற்சிகளா இருக்கட்டும், நம்மளுடைய சாய்ஸஸா இருக்கட்டும், எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுது? நம்ம டைம் என்ன சொல்லுது? அதுக்கு தகுந்த மாரி ஒரு முடிவுகளையும் அந்த நேரம் தான் முக்கியம். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா நேரத்திலயும் ஒரே மாரி இருக்கிறதில்ல. நமக்கு சில டைம்ஸ் சாதகமான நேரங்கள் இருக்கு. சாதகமற்ற நேரங்கள் இருக்கு. ஸோ அந்த மாரி விஷயத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு என்னங்கிறது பார்த்து, அதுக்கு பிரகாரம் நம்ம போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் ஜெயிக்கலாம். தேவையில்லாமல் நமக்கு வந்து ஒரு யோகமான தொழில விட்டுட்டு தேவையில்லாத ஒரு வேலைய பண்ணும் பொழுது, அதில பெரிய என்னதான் முயற்சிகள் போட்டாலும் பார்த்தீங்கன்னா, பெரிய லாபங்கள் வராது. ஸோ நமக்கு எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எது மாரி டைம்ல நம்ம வந்து அது மாரி ரிஸ்க் எடுக்கலாம். எது மாரி டைம்ல கல்யாணம் பண்றது. நமக்கு ஏர்லி மேரேஜா? லேட் மேரேஜா? அல்லது திருமணம் காதல் திருமணமா? அரேஞ்ச் மேரேஜ் வர மாரி எப்படி இருக்கா? நம்மளோட ஜாதகத்தில சுக்கிரன் எப்படி இருக்கார்? நம்ம ஜாதகத்தில 7ஆம் இடங்கிற திருமண ஸ்தானம் எப்படி இருக்கு? லக்னம் எப்படி இருக்கு? லக்னாதிபதி எப்படி இருக்கு? செவ்வாய் எப்படி இருக்கு? இது மூலமாக நம்மளுடைய தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், நம்ம படிப்பு, நம்மளோட முன்னேற்றங்கள், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இது எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில தெரிந்து கொண்டு, அதுக்கு தகுந்த மாரி முடிவுகள் எடுக்கும் பொழுது, வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க.
கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே சமயம் கடன் வாங்கி சில இடத்துல கடன்ல நிர்பந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இவங்களுடைய லைஃப்ல எப்போதுமே டிராவல் ஆகும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள், அடுத்து இவர்களினுடைய ராசி அதிபதி புதன் அப்படின்ற இந்த இரண்டும் சேர்றதுனால பாத்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது இவர்களால மறுக்க முடியாத ஒண்ணாக இருக்கும். என்ன அடைச்சாலும் ஒரு கடன் முடிச்சுட்டு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், அந்த கடனை முடிச்சுட்டு திரும்ப இவங்களே ஒரு டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி மாறி மாறி அந்த கடனுடைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாத இந்த கன்னிராசி என்பர்கள், எனக்கிட்ட ஒரு பைசா கடன் கிடையாது மேடம் அப்படின்றவங்க கண்டிப்பாக நோய் தொந்தரவுகள் இருக்கும். நோய் தொந்தரவுகள்னா பாத்தீங்கன்னா இவங்களே சும்மா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு செக்அப் பண்ணிக்க வேண்டியது, அடுத்து பிபி இவ்வளவு இருக்கு, சுகர் இவ்வளவு இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, தலைவலி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான கண் பிரச்சனை இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி மாதம் மாதம் அந்த மருத்துவத்திற்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னி ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஆனா லைஃப்லயே ரொம்ப ஜாலியான பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு துக்கமும் துயரமும் ஒரு நபர்கிட்ட அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு 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 என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப தன்னைத்தானே மாத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். ஒரு நண்பர்கள் பட்டாளம் அப்படின்றது இவர்களுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். இவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நண்பர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். அதுலயும் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு அந்த நண்பர்கள் தோழிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருப்பாங்க. ஆனா அந்த தோழியில யாராவது ஒருத்தர் இவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு தோழிகளாக தான் இருப்பாங்க. அதை இவர்களால அடையாளம் காணவே முடியாது. எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய வேதனை இருக்கு பாருங்க, ஒரு மீள முடியாத ஒரு வேதனையாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசியின் மீதே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். குடும்பஸ்தானாதிபதி ராசியின் மீது, அடுத்து பாக்யஸ்தானாதிபதி ராசியின் மீது நீச்சமாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும்? ஒரு கிரகம் உச்சமாக அடைவதற்கும் ஒரு கிரகம் நீச்சமாக அடைவதற்கும் உண்டான டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா வேற விதமாக இருக்கும். ஒரு கிரகம் உச்சமாக ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அவர்களினுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது அபரிமிதமாக இருக்கும். அது மாதிரியான எதிர்பாராத வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். அதே கிரகம் உச்சமாக இருந்து கெடுதல் ஸ்தானத்துல 6, 8, 12 இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கெடுதல் பலன்கள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக நீங்க எதிர்பாராத அளவுக்கு அந்த கிரகங்கள் அந்த வழியை கொடுத்துரும். இதே இது நீச்ச கிரகங்களாக இருக்கு. நீச்சம் அப்படின்னு சொன்னாலே அந்த கிரகம் வலிமையற்றதாக காணப்பட போகுது. அந்த வலிமையற்று இருக்கும்போது அது எந்த ஸ்தானத்துல இருக்கு, அது நல்ல இடத்துல இருந்தாலும் கெடுதல் தான், கெட்ட இடத்துல இருந்தாலும் கெடுதல் தான். அதனால நல்ல இடத்துல இருந்ததுன்னா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும், தேவையான நேரத்திற்கு யூஸ் ஆகாது. அதுதான் அந்த நீச்சத்தினுடைய தன்மை. இப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நீச்ச சுக்கிரன் சனியினுடைய வக்ர பார்வையில இந்த மாதத்துல இருக்கிறார். இதனால இந்த கன்னிராசி என்பர்கள் வயது மூத்தோர்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலயும் சின்ன குழந்தைங்க, அடுத்து பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா விவரமே தெரியாது ஒரு 13 வயசு 13ல இருந்து 15 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரெண்டும் கட்டான, அதாவது என்னதுன்றதும் தெரியாது, இது நடந்தா என்ன பாதிப்பு அப்படின்றதும் தெரியாது. அந்த விவரம் தெரியாத வயது இருக்கக்கூடியவர்கள் அந்த வயது மூத்தோர்கள் கிட்ட, அதாவது ஒரு 35 வயதை கடந்திருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களால பாதிப்பு அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். எதையாவது சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இவங்களை ஏமாற்றுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி என்பவர்கள். அப்படி கவனமாக இல்லாத பட்சத்துல இதனால ஏதாவது பாதிப்புகள் அப்படின்றது இந்த 1 மாத காலகட்டத்திற்கு இருக்கு. உங்களுடைய
உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேருக்கு இவர்களினுடைய பிரார்த்தனைகள், இவர்களினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம், இது எல்லாமே நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதனால எந்த பாதிப்புகளும் வராது. கோச்சார நிலவரப்படி இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு. அதுல நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எங்கேயாவது கெடுதலான பலன்கள் இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல கவனமாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா, யாராவது தெரியாத நபர்கள் உங்களுக்கு நிறைய உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கடன் வாங்கும்போது அவங்க உங்களுக்கு தெரியாத நபர்கள் எப்படி பணம் கொடுக்க முடியும்? அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா தானே பணம் கொடுக்க முடியும். அதனால ஏதோ ஒரு சிக்கலை வச்சுதான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேருக்கு லாட்டரி அடிக்க போகுது, யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் பணம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாத்துலயுமே இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அதுல அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால வேலையில பாதிப்புகள் வரும், வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும், வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், அதாவது உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இடத்துல இடமாற்றங்கள் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பலனாக இருக்கு. அதனால யார் யாரெல்லாம் இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இடமாற்றம் செஞ்சுக்கலாம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே சனி சந்திரன் சேர்க்கை, புணர்வு தோஷம், அடுத்து சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இதனால இந்த நெகட்டிவான சில விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு அமைப்பை அமைத்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு தனிமையில விடப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு, அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் சில வெற்றிகள், எல்லா இடத்துலயும் சில வாய்ப்புகள் அப்படின்றது அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்காத சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்துல சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா வேலை ரீதியான உயர் அதிகாரிகள்னால சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உயரதிகாரிகள் ஒருத்தர் இடமாற்றம் பண்ணி வராங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நான் தான் இந்த அலுவலகத்துல பெரிய ஆளு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களை முதல் ஆளா களை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்றது அந்த உயர் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசா புத்திகள் அப்படின்னு பொறுத்து, அதாவது இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறது கூடிய திசா புத்தி பாத்தீங்கன்னா குரு திசை, ராகு திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள்லாம் இருக்கும். ராகு திசை எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயது, அதாவது ஒரு 17 வயசு 16 வயசுல இருந்து அவங்களுக்கு உண்டான திசாபுத்தியா இருக்கும். அடுத்து குரு திசையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு இருக்கும். இப்படி அந்த ராகு, குரு, சனி இந்த மாதிரியான திசாபுத்திகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் எப்படி இருக்க போகுது, நீங்க என்ன தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு ஈடேறும் அப்படின்னு பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.